வணக்கம். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸோட இறுதியிலையும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர் அப்படின்னு. உங்களோட வருமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லியிருப்போம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லி ஆரம்பிக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம 50-30-20 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வருமானத்தை, அதாவது மாத சம்பளத்தை சரியாக நிர்வகிக்க ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஃபார்முலா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தளத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனம் முதலீடு பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு அவங்கள்ட்ட காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக இருக்கோம். எங்கள்கிட்டருந்தே ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் தமிழ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். மாதம் மாத சம்பளம் வந்து சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த மந்த்து முடியறதுக்கு முன்பே அது எல்லாமே காலி ஆகிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மள்ட்ட சம்பளம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் சரியான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதது தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இன்றைக்கி உலகம் பூரா ஒரு பிரபலமான அந்த பட்ஜெட் ரூல், நான் முன்ன சொன்னது தான் 50-30-20 இருக்குது. ஸோ அதை நாம் எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த 50-30-20 ரூல்னால் என்ன அப்படின்னா, இந்த விதி நம்மளுடைய டேக் ஹோம் சேலரி, அதாவது நம்ம கைக்கு டேக்ஸஸ்லாம் போக கைக்கு எவ்வளோ வருதோ அதை 3 பகுதியாக வந்து பிரித்து நம்ம வந்து செலவழிக்கணும். அதில் 50% வந்து நம்ம அவசியமான செலவுகளுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். நம்ம வாழ்க்கையோட மிக தேவையான செலவு, எக்ஸாம்பிளுக்கு வீட்டு வாடகை, மளிகை பொருட்கள், கரண்ட்டு பில்லு, மருத்துவ செலவு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் மினிமம் இஎம்ஐக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நம்மளோட மாத வருமானத்துலேருந்து 50% வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து 30% இதை வந்து நம்ம விருப்ப செலவுகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி செலவுகள் வந்து நம்ம எப்போ நம்ம அதிகம் பயன்படுத்தோம்னா, நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து தேவையான செலவுகளை வந்து இதை நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது, சினிமாவுக்கு போகிறது, இப்போ ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கூட அதில் சேர்ந்துருச்சு. அதே போல் சுற்றுலா போகிறது, புது ட்ரெஸ் வாங்கிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இல்லைனாலும் கூட நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம மாதத்துக்கு சம்பாதிக்கிற பணத்துலேருந்து 30% இதை ஒதுக்கி வச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்கிற அந்த 20% தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தணும். உங்களோட எதிர்காலத்துக்கு மிக முக்கியமான பகுதி இதை தான். நம்மளோட மாத வருமானத்தில் 20% ஒதுக்கி அதை சேவிங்ஸுக்கு எந்த மாதிரி முறைகளை சேவ் பண்ணால் நம்ம நல்லதாக இருக்கலாம் அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியை போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிபிஎஃப், அப்புறம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம அதை சரியாக பயன்படுத்தினோம்னா ஒரு நல்ல ஒரு வெல்த்தான ஒரு ஃபியூச்சரை வந்து உருவாக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களோட மாத சம்பளம் 50,000 வச்சுக்கலாம். அதில் 50% 25% வந்து நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தணும். அதில் அந்த 50,000ல் 30% வந்து நம்மளோட விருப்பமான செலவுக்கு வந்து பயன்படுத்தலாம். மீதி இருக்கிற அந்த 20%, அதாவது 50,000ல் 10,000 வந்து கண்டிப்பாக நாம் சேமித்து வைக்கணும். இந்த முறையை பின்பற்றினா தான் நம்மளோட கடன் பிரச்சனைகள்லாம் குறையும், சேமிப்பு அதிகமாகும். ஸோ நம்மளுடைய நிதி வாழ்க்கைக்கு சரியான ஒரு நிலையானதாக அமையறதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம பண்ணணும். இந்த ஃபார்முலாவே பெரிய நகரங்களில் இருக்கவங்க, அதாவது சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி இருக்கவங்க 50% தேவையை காட்டிலும் 60% அவங்க பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வீட்டு வாடகை, மின்சாரம், உணவு, போக்குவரத்து இந்த மாதிரி அத்தியாவசிய செலவுகள் 20% விருப்பமான செலவுக்கு பயன்படுத்துவாங்க. இதுலேயும் மீது இருக்கிற அந்த 20% நம்ம சேவிங்ஸுக்கு தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் வந்து கிடைக்கும். இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நம்மளோட வருமானம் பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியான முறையில் அந்த பணத்தை நிர்வகித்தாலே போதும். நம்மளோட பணம் வந்து போதுமானதாக இருக்கும், சேமிப்பு உருவாகும், எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நீங்களும் இதே மெத்தடில் உங்களோட சம்பளத்தை வந்து திட்டமிட்டு பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு கொடுங்க. அனாலிசிஸ் பண்ணி உங்களோட முதலீடுகளை ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ இதே போல் அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.